ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு இது வினுதாவோட கிச்சன் கிடையாது, எங்கள் அம்மாவோட கிச்சன். அம்மா கிட்ட ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடுன்னு கேட்டப்போ அம்மா சொன்னது வந்து கர்நாடகாவில் இந்த சீசனில் ரொம்ப ஸ்பெஷலான பச்சை மொச்சை பயிறு குழம்புன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு எங்கள் அம்மா கையால் போட்ட காஃபியை வாங்கி சிப்பு சிப்பாக குடிச்சிட்டு நாங்கள் குழம்பு பண்ண கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம அவரைக்காலை வந்து நல்லா உரிச்சு 2 hours ஊற வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்து வந்துருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிசிக்கிட்டு உள்ள பயிரை செப்பரேட்டாக எடுத்துக்கணும். தோலை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இதுக்கு. ஸோ இதுக்காகவே ரொம்ப ட்ரைண்டான எங்கள் பெரியம்மாவை கூட்டு வந்து நாங்கள் வந்து செப்பரேட்டாக பிசுக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பயிர் செப்பரேட்டாக கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். நல்ல கையை கழுவிட்டு அந்த பயிரை நீங்கள் கையை உள்ளே விட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும், சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், நல்லா வலிக்கிட்டு போகும். ஸோ இந்த விளையாட்டெல்லாம் அப்புறமா குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 1/4 அரை முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்காங்க. ஒரு வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து 2 துண்டு பட்டை, அப்புறம் 4 கிராம்பு எடுத்திருக்காங்க, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கசகசா, அப்புறம் கரம் மசாலா, காரப்பொடி, அப்புறம் வந்து வீட்டிலே அரைச்சி வச்ச மசாலா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைக்க போகிறோம். ஸோ இந்த மசாலா தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அப்புறம் இந்த மசாலா மட்டும்தான் நம்ம குழம்புக்கு போட போகிற ஒரு ஐட்டம்ஸும் கூட. மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து 1/2 வெங்காயம் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம். அரை வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து தக்காளி பழம், புளிப்புக்கு நம்மளுக்கு 2 தக்காளி பழம் போதும் இந்த குழம்புக்கு. ஸோ அதனால நம்ம 2 தக்காளி பழமும் நம்ம அரைக்க சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு பெருசாக நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. இவ்வளோதான். இந்த மசாலா ஒன்று அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு குழம்புக்கு நம்ம வேறு எதுவுமே மெனக்கிட்டு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. ரொம்ப ஈஸியான குழம்பு. அப்படியே நம்மளுக்கு வந்து நான்வெஜ் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு குழம்பு இது. அதுக்கப்புறமா இஞ்சியை வந்து துண்டு துண்டாக வெட்டிக்கிறேன். என்னன்னா நம்ம வந்து இஞ்சி இந்த மசாலா கூட சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம செப்பரேட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இஞ்சி வெட்டினதுக்கப்புறமா பூண்டு போட்டு நம்ம வந்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். அப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே நம்ம வந்து கசகசை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கசகசை போட்டால் போதும். அப்புறமா புதினா, கூடவே மல்லி. அவ்வளோதான். இதை ஃபர்ஸ்ட் அரைக்கணும். ஆக்சுவலி சாரி, என்னென்னா தேங்காயும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சேர்த்து அரைக்கணும். ஸோ எங்கள் அம்மா வந்து டென்ஷனில் தேங்காய் போட விட்டாங்க. ஸோ 2வது வாட்டி போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற அரை வெங்காயத்தை வந்து இப்படி நான் வந்து நச்சு வச்சுக்கிறேன். நச்சு தான் போடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறாங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே நம்ம நச்சு வச்சிருக்கிற வெங்காயம். கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் போட்டால் போதும். ஜஸ்ட் இந்த ஃப்ளேவருக்காக தான் நம்ம போட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த பயிரை நல்லா கழுவி வச்சுருக்கணும். அந்த பயிரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம நான்வெஜ்ஜுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே சிக்கனுக்கு பதிலாக இந்த பயிர் யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பயிரில் வந்து நல்ல பச்சை வாசம் போகணும். ஏன்னா வந்து ரொம்ப பச்சை வாசம் அடிக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா மல்லித்தூள்,
நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளே எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அம்மா கொஞ்சம் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ்வலி நீங்கள் ஆயில் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அப்புறம் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ், வெங்காயம், தக்காளி பழம், அந்த மசாலாவை வந்து அந்த மசாலாவோட கலவையை வந்து நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் இங்கே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு 4 பேர் தான், அதனால நாங்கள் வந்து கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றபடி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு இன்கேஸ் காரம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கொதிக்க வச்சு பார்த்தோன்னா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பயிர் வந்து பிசிக்கி பார்க்கணும். உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 75% தான் பயிர் வெந்திருக்கணும். கம்ப்ளீட்டாக வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். பாருங்க, கம்ப்ளீட் தான் பதமே. ஸோ இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும் இந்த மாதிரி பயிரெல்லாம். இப்போ வந்து நம்ம இது வந்து ஆப்ஷனல். ஆக்சுவலி நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து 3 முட்டை சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி சிக்கனும் கூட சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் சேர்க்கும் போது வேறு செய்முறை வரும், நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ முட்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கை வந்து கிளறவே கூடாது. கம்ப்ளீட்டாக குழம்புல ஃபுல்லாக முட்டையாயிரும். ஸோ போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும், அந்த முட்டையும் வெந்துடும். பாருங்கள், குழம்பு ரெடியாக இருக்குது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இதுக்கு வந்து நம்ம எங்கள் ஊர்லேயே ராகி முத்தைன்னு சொல்லுவாங்க, ராகி களி, அதை செஞ்சு இந்த குழம்போட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல நல்ல டிஷ்ஷஸை கொண்டு வரேன். பை பை, டேக் கேர்.